ஹை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஷரண் கார்டனோட புதிய ஒரு வீடியோவில் எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்றைக்கி நான் இது 15 நாளைக்கு முன்னாடி நட்டு 30 ரூபாய் ரோஸ் பிளான்ட். எல்லா செடியிலுமே நல்லா துளிர் வர தொடங்கியிருக்கு. இந்த செடி மட்டும் கொஞ்சம் ஃபங்கல் அட்டாக் இருந்துச்சு. இலையெல்லாம் மஞ்சளாகி போச்சு. நான் எல்லா இலைகளையுமே எடுத்து விட்டுட்டேன். புதிய துளிர்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இப்படி எல்லா இடத்துலையுமே துளிர் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா வேர் வளர ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபர்டிலைசர் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஃபர்டிலைசர் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். வேர் வளர்கிறதுக்கு முன்னாடி எந்த ஃபர்டிலைசரும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அப்படி ஃபர்டிலைசர் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபர்டிலைசர்னால பிளான்ட்டுக்கு எந்த யூஸுமே இல்லை. வேர் வளர்ந்தால் செடியில் துளிர் வரும். துளிர் வளர்ந்தால் வேர் வந்திருக்குன்னு அர்த்தம். வேர் வளராமல் உரம் கொடுத்தா வேஸ்ட்டு தானே. இந்த ஸ்டேஜில் செடியில் மொட்டு வந்துச்சுன்னா கிள்ளி எடுத்துடுங்க. சின்ன செடியாக இருக்கிறதுனால இப்போ இதில் மொட்டு வந்தால் செடி சிக்கமாக அடர்த்தியாக பெருசாக ஆகாது. அதனால் 3 மாதம் வரைக்கும் இப்படிப்பட்ட சின்ன செடியில் வர்ற மொட்டுக்களை கிள்ளி எடுத்துருங்க. இது பெரிய பிளான்ட். நான் 150 ரூபான்னு வாங்கின பிளான்ட்டு. இதில் நீங்கள் மொட்டு பூ பார்க்குறதுனா பார்க்கலாம். நான் எடுக்கலை. 30 ரூபாய். ஆனால் 30 ரூபாய் செடியில் கண்டிப்பாக 3 மாதம் வரைக்கும் மொட்டு வந்தால் எடுத்துருங்க. இன்றைக்கி நான் கொடுக்க போகிறது கொஞ்சமாக கவுடன் கம்போஸ்ட். பொடி பொடியாக தூளாக இருக்குது பாருங்கள். இது 6 மாதம் ஆகுது நான் இந்த ரெடி பண்ணி வச்சு. இந்த கம்போஸ்ட்டை கொடுக்கறதுனால மண் கலவை நல்ல வளமானதாக மாறும். தரையில் வச்சுருந்தாலும் இதே ப்ரொசீஜர் தான். அந்த தரையில் வச்சுருந்தா உரத்தோட அளவு கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக கொடுக்கணும். நம்ம தொட்டியில் வைக்கிறதுனால ஒரு கைப்பிடி மட்டும் போட்டால் போதும். கூடுதலாக கொடுக்கக்கூடாது, குறைவாக கொடுத்தா போதும். ஆனால் அடிக்கடி கொடுக்கணும், அவ்வளோதான். இப்போ செடியோட மேல் மண்ணை நம்ம கிளறிட்டு சின்ன செடிக்கு உரம் கொடுக்கலாம். கவுடன் கம்போஸ்ட்டுக்கு பதிலாக ஆட்டோட வேஸ்ட் இருக்குல்ல, ஆட்டோ உரம் இல்லை வெர்மி கம்போஸ்ட்டு, லீஃப் கம்போஸ்ட்டு, இலைகளை மக்க வச்ச கம்போஸ்ட்டு, ஏதாவது வேறு கூட கொடுக்கலாம். ஆனால் நல்லா மக்கி இருந்தால் மட்டும் கொடுக்கணும். மக்காமல் கொடுத்தோன்னா அந்த பிளான்ட்டை சுற்றி நம்ம போட்டிருக்க எருவிலேருந்து ஃபங்கல் வரும். ஃபங்கல் அட்டாக் ஆகி புழுக்களும் வர ஆரம்பிக்கும். அதனால் கண்டிப்பாக நல்லா மக்கின உரம் மட்டுமே கொடுக்கணும். நல்லா கிளறி விட்டுட்டோம். ஒரு கைப்பிடி அளவு மட்டும் போட்டால் போதும். ஒரு செடிக்கு வேறு பாகத்தை சுற்றி போட்டு விட்டால் போதும். உரம் கொடுத்தோன்னா தண்ணி கொடுத்துடலாம். இனி 15 நாள் வரைக்கும் நம்ம எந்த உரமுமே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இனி அதுக்கு பிறகு வேறு ஏதாவது உரம் மாற்றி கொடுக்கணும். நான் அப்போது வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். எவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்குள்ள வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நீ அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் ஹாப்பி கார்டனிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.